வணக்கம் மக்களே. என்ட்ரி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வந்த பாமக அசைன்மெண்ட்டை முடித்த அன்புமணி, அப்போ ராமதாஸ். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கரூர் விவகாரத்துக்கு பிறகு தமிழக அரசியலில் விஜய் மீதான எதிர்பார்ப்பும் கூட்டணி கணக்குகளும் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறதுனே சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க, சத்தமில்லாமல் பாமகவுடன் கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று பேசிய நிலையில் கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தந்தை மகன் இடையேயான மோதலும் விரைவில் முடிவுக்கு வரும் என்கின்றனர் பாமகவினர். தமிழக அரசியல் சற்றே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. 2026 தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேல் இருக்கும் நிலையில் கூட்டணியை இறுதி செய்ய கட்சி தலைவர்கள் தீவிரமாய் காய் நகர்த்தி வருகின்றனர். திமுக கூட்டணி ஏற்கனவே பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. பெரும்பாலான கட்சிகள் அதே கூட்டணியில் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணியில் அதிக சீட்டுகள் வேண்டுமென காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் பேசி வருகின்றன. ஆனால் அது கூட்டணியில் பெரிய அளவில் பிளவை ஏற்படுத்தாது என சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக ஆளுங்கட்சியாக வேணும் என தீவிரமாக செயலாற்றி வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா உறுதி செய்துவிட்டார். 2021 போலவே 2026லும் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருக்கிறது. மேலும் அந்த தேர்தலில் கூட்டணியில் இருந்து பாமகவை அழைத்து வர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமாக பேசி வருகிறார். தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி இடையே மோதல் வெடித்த நிலையில் இரு தரப்பும் இரு துருவங்களாக செயல்பட்டு வந்தது. அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை தனது சுற்றுப்பயணத்தில் திமுக அரசை மிக கடுமையாக சாடி வருகிறார். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என பேசி வரும் நிலையில் அவர் அதிமுகவுக்கு தான் ஆதரவு அளிப்பார் என சொல்லப்பட்டது. அதிமுகவை பொறுத்தவரை அன்புமணி ராமதாஸ் தரப்புடன் மிகுந்த தொடர்பில் இருந்தது. கட்சியும் கட்சியின் சின்னமும் கொடியும் ஆகியவை அன்புமணிக்கு தான் சொந்தம் என தேர்தல் ஆணையம் கூறியதாக தகவல்கள் வெளியான நிலையில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அவர்கள் அன்புமணி ராமதாஸை சந்தித்து பேசியிருக்காங்க. தொடர்ந்து ராமதாஸையும் CV சண்முகம் சந்தித்து பேசிய நிலையில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் உறுதியடைந்ததாக சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் தந்தை மகன் ஒன்று சேர வேண்டும் எனவும் சண்முகம் தனது பேச்சில் வலியுறுத்தியிருந்தார். இப்படியாக அடுத்தடுத்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது தமிழகத்தின் பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் ராமதாஸை சந்தித்து பேசினர். மற்றவர்களை விட எடப்பாடி பழனிசாமியுடன் ராமதாஸ் மகிழ்ச்சியுடன் உரையாடினார். இதனால் அதிமுக பாமக கூட்டணி உறுதியாக விட்டது எனவும் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸை சந்தித்து பேசுவது மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது என்கின்றனர் பாமகவினர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.